படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே இந்த காலவெளியிலும் சபையாய் கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நம் கர்த்தருடைய வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்டு தியானித்து பிற்பாடு இந்த நாளுக்குரிய செய்திக்கு கடந்து போகும்படி வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு டேட் என்ன? போன வாரம் டேட்டு 19. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் எத்தனை நாள்? மார்ச் 31. நினைவு கூர்ந்த நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் நினைவு கூர்ந்த நாள் மார்ச் 31. அப்போ லாஸ்ட் வீக் என்ன வருதுன்னா the 50th day. என்ன டே? பெண்டிகாஸ்டல் டே. அந்த நாளை நாம் நினைவு கூற மறந்து விட்டோம். அது முக்கியமான நாள், நாம் அதை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். ஆகிலும் அது நிமித்தம் அது ஏன் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் 2 வசனங்களும் புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்களும் நான் கோடிட்டு காண்பித்து விட்டு இந்த நாளுடைய செய்திக்கு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். அந்த மேல் வீடு என்று சொன்ன நமக்கு என்ன ஞாபகம் வருது? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம். அந்த மேல் வீட்டிலே அவர்கள் கூடியிருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு. இங்கே பார்க்கிறோம், மேல் வீட்டிலே சாமுவேலும் சவுலும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், என்ன செஞ்சாங்க? பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். ஆமென். பார், இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் தேவன் பர்சனலா நமக்குள்ள என்ன பண்ணிருக்காரு? நம்ம ரட்சித்திருக்கிறார். இது உனக்காகவே வைத்துக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த சுவிசேஷமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷம் நம்மிடத்திலே வந்தபோது நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்தார். இது உனக்கென்றே வைக்கப்பட்டிருந்தது. சாமுவேல் சொல்லுகிறார், இது நீ அழைத்தது முதல் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அழைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்குரியதை, நமக்கு வேண்டியதை, நன்மைகளை, கிருபைகளை, சுகத்தை, பலத்தை, நாம் நடக்க வேண்டிய காரியங்களை, வீட்டை, ஆகாரத்தை, எல்லா எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கென்று வைத்ததை வேறொருவருக்கு எடுத்து கொடுக்காதபடி நான் வரும் வரைக்கும், நான் உம்மண்டை வரும் வரைக்கும் எனக்காக நீர் காத்திருந்தேன். அப்படி வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் வந்திருந்த போது அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சாமுவேலோடு பேசி கொண்டிருக்கிறான். அப்ப நாம் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசுகிறவள். அதுதான் அந்த நாளுக்குரிய முக்கியம். பரிசுத்தாவை பெற்றுக் கொண்ட போது அவர்கள் என்ன பேசினார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். மேல் வீட்டறையிலே சாமுவேல் சவுலும் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 1:13 வாசியுங்கள். இன்னொருவர் அப்போஸ்தலர் 10:9 வாசியுங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அப்பேயோவின் குமாரனாகிய. போதும், நமக்கு தெரியும், இந்த சம்பவம் தெரியும், நமக்கு சமயம் இல்லை. ஒரே ஒரு காரணத்தை தான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். மேல் வீட்டில் ஏறினார்கள். அங்கே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் உண்டு. சாமுவேல் மேல் வீட்டிலே சவுலை வரவழைத்த போது சவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சாமுவேலோடு பேசிக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இங்கே புதிய ஏற்பாட்டின் மேல் வீட்டிலே அவர்கள் எல்லாரும் ஏறி
ஏதோ ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும், நிச்சயமாகவே நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அங்கே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். 10:9 வாசிங்கள். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில், அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். மேல் வீட்டில் என்ன பண்ணும்படி? ஜெபம் பண்ணும்படி. அப்போ தேவனோடு பேசுகிறது என்பது எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே போறோம், மலையில் ஏறினார்கள் என்று நாம் ஒரு முறை தியானித்தோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் தெரியாது? மலையில் ஏறினார்கள். இங்கே பார்க்க மேல் வீட்டில் ஏறினார்கள். எதற்கு ஏறினார்கள்? ஜெபம் பண்ணும்படி அங்கே மேல் வீட்டில் அவர்கள் ஏறினார்கள் என்று நாம் வாசித்தோம். அப்போ தேவனிடத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். பேசுவதென்றால் நான் தேவனிடத்தில் எப்படி பேச வேண்டும்? நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 19:19 வாசியுங்கள். யாத்திராகமம் 19:19. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறு உத்தரவு கொடுத்தார் பார்க்கிறோம். இங்கே 2 பேரும் பேசுகிறார். எக்கால சத்தம் பேசுவதற்கு முன்பதாக என்ன சம்பவிக்கிறது என்றால், எக்கால சத்தம் வர வர பலமாய் துணித்தது என்று பார்க்கிறோம். அந்த எக்கால சத்தம் தான் துதியும் ஸ்தோத்திரமும். எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு ஒரு லிஸ்ட், மளிகை லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு ஆண்டவரை இது தாரும், அதுவல்ல ஆண்டவரிடத்தில் பேசுவது. அது நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிவேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு வேண்டியது என்னதென்று ஆண்டவர் அறிவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ முதலாவது தேவனிடத்தில் நாம் பேச வேண்டும் என்றால் அன்றைக்கு மேல் வீட்டிலே பேசினார்கள். இது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் முக்கியமானது, மறந்து போகக்கூடாத ஒன்று. அதுதான் தேவனோடு பேசுகிற. அப்ப தேவனிடத்தில் நான் பேச வேண்டுமானால் முதலாவது நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். பின்பு மோசே பேசினான், கர்த்தர் அதற்கு மறு உத்தரவு அருளினார். அப்ப தேவனிடத்தில் பேசுவது என்றால் இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? போன உடனே நம்ம காரியங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு இதை தர, அப்படி அல்ல. தேவனிடத்தில் பேசுவது முதலாவது அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும். ஒருத்தருக்கு ஃபோன் பண்றோம், ஃபோன் பண்ண உடனே பேசுறோமா, இல்லை எடுத்து அவங்க ஆன்சர் பண்ணும்போது பேசுறோமா? ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுத்து அலோ சொன்ன அப்புறம் தான் நம்முடைய காரியத்தை நம்ம சொல்றோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு போன அவருடைய ஆவியோடு நம் கனெக்ட் ஆக வேண்டும். அது எப்படி கனெக்ட் ஆக முடியும்? துதியும் ஸ்தோத்திரமும் முழங்காலிலிருந்து நீ ஏறெடுக்கும் போது உன் ஆவி தேவன் தந்த ஆவியோடு கனெக்ட் ஆகும். அப்போ உன் இருதயம் உடைக்கப்படும், உன் கண்களில் கண்ணீர் வடியும். அப்பொழுது நீ பேசுவாய், ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4:6. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது உங்களுக்கு இருக்கிற பாரங்கள், உங்களை நெருக்குகிற காரியங்கள், நீங்கள் கடந்து போகிற காரியங்கள், எதை உங்களை அமிழ்த்துகிறோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் எப்படி தேர்ந்தெடுக்குமா? ஸ்தோத்திரத்து. அது முதல் எக்காலம் வர, பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டு எக்காலம் வர வர இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை ஆவியானவர் அங்க ஆட் பண்ணி வைத்திருக்க. என்ன? ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் எப்படி உண்டாகுதுமா? தேவன் கொடுக்கிற பதிலினாலே உண்டாகும். நம் எதை குறித்து நெருக்கப்பட்டு கலங்குகிறோமோ, ஆண்டவரே மறுநாள் நான் என்ன செய்வேன், இந்த காரியத்தை எப்படி நான் போய் ஃபேஸ் பண்ணி நிற்பேன் என்று கலக்கத்தோடு இருக்கும் பொழுது
உங்களுக்கு அது சந்தோஷமா எப்படி மாறும்? தேவனுடைய அனுக்கிரகம். நீங்க போகிற இடங்களிலே ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்டாகிற நெருக்கமா இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தின் நெருக்கமா இருக்கலாம், அல்லது நமக்கு சுத்தி இருக்கிறவர்களால் வருகிற நெருக்கம், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் ஆண்டவர் நீ பேசுவாய், உன் இருதயம் உடைக்கப்படும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு நிகழ்கிற காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயம் முதலாவது இலகி போகும், உடைக்கப்படும், அது கண்ணீராக வெளிப்படும். தேவன் நீ பேசும்போது உனக்கு மறுஉத்தரவு கொடுப்பார், நீ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். ஆகையால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மேல் வீட்டின் அனுபவம் அவசியம்தானா? சொல்லுங்க. அதனால்தான் அது முக்கியம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. அப்ப மேல் வீட்டின் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக தேவை. ஹல்லேலூயா. இன்றைய தினம் வார்த்தைக்கு கடந்து போகவும் உங்களது சிந்தை திருப்புங்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14-19 வாசிக்கும் முன்னதாக ஒரே ஒரு கோரஸின் முதல் அடி மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். முதல் அடி மாத்திரம். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே. துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே. ஆமென். வாசியுங்கள், வேகமாக வாசியுங்கள். மத்தேயு 25:14 முதல் 19 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலத்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலத்தை வாங்கினவனும் வேறு 2 தாலத்தை சம்பாதித்தான். 1 தாலத்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். போதும். இங்கே பார்க்கிறோம், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் அநேக இடங்களிலே டைரக்டாக சில வார்த்தைகள் பேசினது உண்டு. நாம் எருசலேமுக்கு போகிறோம், வேதபார என்னை பிடிப்பார்கள், கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதெல்லாம் ஆண்டவர் டைரக்டாக பேசினது. இன்னும் அநேக வார்த்தைகள் நாம் வேதத்தில் பார். ஆனால் சிலவற்றை ஆண்டவர் ஓமைகளாய் சொல்லி ஜனங்களுக்கு அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இதை சொன்னார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். அப்படி என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வருகை நாள் சமீபமாய் இருக்கிறது. அப்படி வரும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் அன்றைக்கு அவர்களுக்கு பேசின வார்த்தைகளை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், நாம் எல்லாரும் இங்கே அவனுடைய ஊழியக்காரரை அழைத்து என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம்? வெளிப்படுத்துற 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர். அப்ப ஆசாரியர் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு விதத்திலே கர்த்தருக்கு ஊழியக்காரரே. கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆசிரியர்களாக வைத்திருக்கிறார். நாம் இங்கு வாழும் நாட்கள் எல்லாம் அவரை சேவிக்கும்படி, நமக்காக ஜீவனை தந்தவரை சேவிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து ஆசிரியராக அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை பிரித்திருக்கிறார். நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று செலவழிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக மாத்திரமல்ல ஆசாரியர்களாகவும்
அங்கே நம்மை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த ஊழியக்காரன் 3 விதமான தாளந்துகளை கொடுத்து விட்டு போகிற மூன்று பேருக்கு வித்தியாசமான தாளந்துகளை கொடுத்து போகிறதை பார்க்கலாம். இந்த வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர் எப்படி தாளந்தை கொடுக்கிறார் என்றால், அவனுடைய திராணிக்கு தக்கதாக. நீங்கள் மேலே இருக்கிற வசனங்களை அவனுடைய 15 வாசங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. போதும். அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஒருவனிடத்தில் 5 தாளந்து, ஒருவனிடத்திலே 2 தாளந்து, ஒருவனிடத்திலே 1 தாளந்து. அப்போ நம்முடைய கெப்பாசிட்டி என்னதென்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும். ஒன்று வளர்ந்த வாலிப பிள்ளையும் இன்னொன்று எல்கேஜி படிக்கிறதும் இருக்குமானால், நம் எல்கேஜி படிக்கிற பிள்ளையை பார்த்து நீ பேங்க்ல போய் ஒரு லோன் அப்ளை பண்ணுன்னு சொல்லுமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா வி நோஸ் அந்த குழந்தையுடைய எபிலிட்டி நமக்கு தெரியும். அதுக்கு அது தெரியாது. அது ஏபிசிடி வேணா எழுதும். ஆனா வாலிபனை பார்த்து இந்த காரியம் நம்முடைய பிசினஸுக்கோ நம்முடைய சொந்த குடும்பம் தேவைப்படும், நீ போ இதனுடைய காரியங்களை விசாரித்து வா என்று சொல்லி வாலிபனை அனுப்புவோம். ஆனால் சின்ன பிள்ளையை நாம் அனுப்ப மாட்டோம். அப்படி போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய எபிலிட்டியை அறிந்திருக்கிறார். யாருக்கு 5 தாளந்து கொடுக்க வேண்டும், யாருக்கு 2 தாளந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்து நம்முடைய திராணிக்கு தக்கதாக ஆண்டவர் அங்கே தாளந்து கொடுக்கிறார். 2வது என்று தேவன் எப்படி கொடுக்கிறார் என்றால், அதை நம்ம வாசித்தோமல்ல, நம்முடைய திராணிக்கு தக்கதாக அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த வசனத்தில், இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் பேச விரும்புகிற 3 முக்கியமான காரியங்கள். கர்த்தர் இந்த தாளந்தை நமக்கு கொடுப்பார், நன்றாக கொடுப்பார். ராஜா எப்படி கொடுப்பார்? கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணி ராஜா கொடுப்பாரா? ராஜாவின் மெஷர், த கிங்ஸ் மெஷர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் கொடுக்கிறவர். அப்படி கொடுப்பார் நம் ஆண்டவர். கொடுக்கிறவர், வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிறவர், பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறவர். ஆனால் கொடுத்து விட்டு கடைசியில் என்ன பண்ணறான்? கணக்கு கேட்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நன்றாக கொடுப்பார், நம்முடைய திராணிக்கு தக்கதாக கொடுப்பார், முகம் கோணாமல் கொடுப்பார், நம்முடைய வாஞ்சையின்படி கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார். ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார். ஒருவேளை நாம் அதிகமாய் ஒரு இடத்துல காசு கொடுத்தால் கணக்கு கேட்போம். ஒரு பணத்தை கொடுத்துட்டு யாருன்னா கேட்போமா? கொடுக்கும்போதே ஒரு டிசைட் பண்ணி தான் கொடுப்போம். இது வந்தா வரட்டும், பரவாயில்ல, ஏன்னா ஜஸ்ட் 1 ரூபி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு தாளந்து கொடுத்தவனே, ஒரு தாளந்து தானே, பரவாயில்ல அப்படின்னு விட்டாரா? ஆண்டவர் அங்கே அவனிடத்திலே கணக்கு கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ 19ஆம் வசனத்தை வாசியுங்கள் மறுபடியும். 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து. வெகு காலமானாலும், நன்றாய் கவனியுங்கள், வெகு காலமானாலும் ஒரு பணத்தை அவர் என்ன பண்றார்? கணக்கு கேட்பார். அப்போ நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு, நாம் ஏற்கனவே தியானித்தபடி, அவர் வல்லவர், நல்லவர், கொடுக்கிறவர், எல்லாம் பண்ணுவார். ஆனால் எப்படி அவர் கொடுப்பார் என்றால், கொடுத்து விட்டு இப்படியெல்லாம் கொடுப்பார் என்று இருந்துடும். ஆனால் கொடுத்து விட்டு அதை என்ன பண்ணுவார்? கணக்கு நம்மிடத்தில் கேட்பார். 3 காரியங்களை நமக்கு சமயத்துக்கு ஏற்றபடி சுருக்கமாக நாம் தியானிப்போம். ஆண்டவர் எதையெல்லாம் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் என்கிறத நம்ம இந்த நாளிலே தியானிக்க. முதல் கர்த்தர் கேட்கும் கணக்கு, யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை ஒருவரும் 37ஆம் வசனத்தை ஒருவரும் வாசியும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. 37. அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன். ஆமென். இங்கே பார்க்கிறோம், முதலாவது ஆண்டவர் கணக்கு வைக்கிற காரியம் எதுவென்றால், God count our steps. நம்முடைய நடைகளை ஆண்டவர் அங்கே கணக்கு வைக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய நடைகள் என்று சொல்லும் பொழுது அது லிட்ரலா நடக்கிற நடை அல்ல. நம்முடைய செய்கைகள், நம்முடைய பிரயாசங்கள். இங்கே பார்க்கிறோம், 5 தாளந்தை வாங்கினான், 2 தாளந்தை வாங்கினான், 1 தாளந்தை வாங்கினான்.
அப்போ நடைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிரயாசம், அந்த 3 பேர் எடுத்த பிரயாசம். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 37:23 வாசிங்கள். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்று ஒப்புவிப்பாரானால் நம்முடைய நடை, நான் ஏற்கனவே சொன்ன நடை என்றால் நம்முடைய பிரயாசம், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி உண்டு, ஒவ்வொரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் பெற்றுக்கொண்டவைகளை நாம் எப்படி செலவழிக்கிறோம் அல்லது எப்படி பயன்படுத்துகிறோம்? நிலத்தில் போய் புதைத்து வைக்கிறோமா? அந்த நாட்களில் அது பிரபலமானது. என்னது, அன்றைக்கு மாதிரி பேங்க்லாம் என்ன பண்ணிடுவோம், எடுத்து புதைச்சி வச்சிடும். அதுக்கு தான் இன்னைக்கு எங்க பார்த்து தோண்டும் போது புதையல் கிடைச்சதுன்னு சொல்லணும். அந்த கால வழக்கம். அப்போ அப்படியே தான் செய்தான், புதைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். அங்கே பாருவோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும். யாராலே உறுதிப்படும்? அது கர்த்தராலே உறுதிப்படும். எப்போ உறுதிப்படும் தெரியுமா? நம் யாவருக்கு தெரிந்தது. சங்கீதம் 1:1, துன்மார்க்குடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. அப்போ இதெல்லாம், இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் துன்மார்க்கனுடைய நடைகள். இது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் கடந்து வந்த பாதைகள். எது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்தது, பாவிகளுடைய வழியில் நின்றது, பரியாசக்காரரோடு உட்கார்ந்து கொண்டு பரியாசம் செய்தது. இவைகளெல்லாம் நம்முடைய முந்தின நடக்கைகள். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் இதையெல்லாம், நம்முடைய நடைகளை, நீதிமானுடைய நடை என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். மாற்றிவிட்டு சொல்லுகிறார், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் காரியங்களை விட்டு விலகு. உனக்கு நான் தாளந்து கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அந்த தாளந்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? பாவிகளுடைய வழியில் நிற்கிறாயோ, துன்மார்க்குடைய வழியில் நடக்கிறாயோ, அவருடைய ஆலோசனைப்படி செய்கிறாயோ? அநேக வேளைகளிலே தேவ ஜனத்திலே ஒரு இடறுகிற ஒரு இடம் எதுவென்றால், நீங்கள் ஒவ்வொரு யோசித்து பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இருந்த பயம், கர்த்தருடைய வசனத்தை குறித்த பயம் இப்பொழுது நமக்கு இருக்கிறதா? ஒரு செய்யும் போதே நமக்கு குற்ற உணர்வு, செய்ய மாட்டோம். ₹1 ₹2 கூட அங்க போய் அவ்வளவு தூரம் போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த பயம் இப்பொழுது நமக்கு இருக்கிறதோ? காலையில் ஆண்டவர் நம்மோடு இதைதான், நீ எபேசு சபையை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ ஆதி அன்பிலே விட்டாய், நீ அன்பாதான் இப்ப இருக்கிறாய், நீ அன்பை முற்றிலுமாய் அற்று போனது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆகில் இந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு ஒன்று இருந்ததல்லவா? நீ ரட்சிக்கப்பட்ட போது ஒரு உணர்வு உனக்கு இருந்ததுல, சிறிய காரியமானாலும் கடையில் ஒரு ₹10 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? திருப்பி இல்லைங்க, நான் இவ்வளோதான் கொடுத்தேன், நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. நம்ம ₹100 தான் கொடுத்துருப்போம். 100 கொடுத்துட்டு ₹60 நம்ம வாங்கினா திருப்பி அவன் ₹140 கொடுப்பான். ஏன்னா அவன் ₹200 கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிறான். மனசாட்சி உறுத்தும் பொழுது நம்ம இல்லை, I gave only 200, நாங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி நாளாக பிசாசு நம்ம என்ன பண்றான்? கொஞ்சம் பரவாயில்ல, அவன் தானே கொடுத்தான், நான் என்ன பண்ண முடியும்? நம் வழிகளை, நம் நடைகளை கர்த்தர் அங்கே சீர்தூக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். இன்னும் 1 பேதுரு 2:25 வாசிங்கள். நம்மை தேவன் எப்படி திருப்பி இருக்கிறார்? 1 பேதுரு, இப்பொழுதோ சிதறுண்ட ஆடுகளை போன்று, இப்பொழுது அட் பிரசன்ட் நம்மளுடைய நிலைமை என்ன? உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஆத்துமா அபவுட் டர்ன் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் இருந்தோம். சங்கீதம் 1:1 காணப்பட்டபடி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டு அவைகளிலே நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ, ரட்சிக்கப்பட்ட பொழுதோ நம்முடைய ஆத்துமா தேவனிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இந்த செம்மையாய் தோன்றுகிற வழி எப்போ வரும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிகமாக வரும். இதுதானே, இதை நான் கடந்து வந்துட்டேன், இதை இப்படி போடலாம். இது நம்மை மேற்கொள்ள நம்ம எத்தனைக்கும் எப்பொழுது நம்மோடு கூட நடக்கிறதாகவே, நம்மை வஞ்சிக்கிறதற்கு எதுவாகவே காணப்படும். ஆக நீதிமானுடைய நடைகள், அப்போ துன்மார்க்கனுடைய நடைகள் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நாம் செய்கிற
நாம் எப்பொழுது விழுந்து விடுவோம், எப்பொழுது தப்பு பண்ணுவோம் என்று ஒரு மிலிட்ரி மேன் போல நம்ம கூட வர்றதில்லை. எப்படி வர்றார்? என் பிள்ளை விழுந்து விட கூடாது. நம்ம பிள்ளையை நம்ம கண்காணிக்கிறோமே, எதுக்கு கண்காணிக்கிறோம்? எங்க தப்பு அந்த இடத்துல பிடிக்கணும் இல்லை, என் பிள்ளை தப்புல விழுந்துடக்கூடாது, விழுறதுக்கு முன்ன நான் பிடிச்சிடணும். அதுதான் ஆண்டவர். அவர் ஏதோ ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி எப்பொழுது என் மகன் விழுவான் என்று நோக்கி பார்க்கிறவர் அல்ல. என் பிள்ளை விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளை இந்த காரியத்திலே வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பவுல் கதறுதலோடு சொல்லுகிறார் கொரிந்திய சபை, சாத்தான் உங்களை சர்ப்பத்தை ஏவாளை வஞ்சித்தது போல சர்ப்பம் உங்களை வஞ்சிக்குமோ, சாத்தான் உங்களை மயக்குமோ அல்லது வஞ்சிக்குமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு பயத்தோடு அவர் நோக்குகிறார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நமக்கு இருந்த ஆனந்த பாக்கியமும் அந்த உணர்வுள்ள இருதயத்தையும் ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். இப்பொழுது நாம் எப்படி நடக்கிறோம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை எடுத்துக்கொள்ளுங்களேன். என்றைக்கோ ஒரு மேட்சில் 100 அடிச்சா இன்றைக்கு வச்சிருப்பாங்களா? டீம்ல வச்சிருக்கமா? அதுவும் ப்ரொஃபஷனல் தொழில் ரீதியாக பண்ற இதில் வச்சுக்கவே மாட்டாங்க. பார்ஷாலிட்டி நிமித்தம் சிலர் வச்சுக்கலாம், ஆனால் தொழில் ரீதியாக செய்கிறவங்க வச்சுக்க மாட்டாங்க. என்றைக்கோ 100 அடிக்கிறது இல்லை. பவுல் முன்னேறி போனதற்கு காரணம் என்னவென்றால், பின்னானவைகளை மறந்து நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், நல்லது, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாய் காணப்படுகிறது. ஆனால் அட் பிரசன்ட் நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நான் எப்படி நடக்கிறேன்? இன்றைக்கு நான் எவ்வளவு ரன் அடிச்சேன்னு தான் கேட்கிறேன். போன மேட்சில் அல்லது 10 மேட்சுக்கு முன்னாடி 100 அடிச்சேன்னா இருக்கட்டும், நல்லது தான், அது நிமித்தம் தான் நம்ம ஜெயிச்சோம். இந்த மேட்ச்ல நீ டக் அவுட் அல்லவா அப்படி சொல்லுவாரோ? நம்முடைய நடைகளை ஆண்டவர் தாராளமாய் நமக்கு கொடுப்பார். 5 தாலந்து அல்ல, 50 தாலந்தையும் நமக்கு கொடுப்பார், தாராளமாய் கொடுப்பார். ஒன்றை நினைத்துக்கொள், பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் கண்ட வழியிலும் உன் நெஞ்சின் வழிகளில் நட, ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. இங்கே தாளந்து கொடுத்தது அப்படியே விட்டு விடவில்லை, வெகு நாளான பின்பு. அப்படின்னு என்ன அர்த்தமா? இனி வரமாட்டார்னு நினைக்கிறல்ல, அந்த நேரத்தில் தான். அதுக்காக தான் ஆண்டவர் அங்கே 13ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படி தேவன் நம்மை உணர்த்தி வைக்கிறார். என்ன உணர்த்தி வைக்கிறார்? நீ ஆதி அன்பிலே மறுபடியும் உன்னை புதுப்பித்துக் கொள். நீ ஆதியிலே நன்றாய் கிரியை செய்தாய், கொஞ்சம் இருந்தாலும் உன் இருதயம் குத்தப்பட்டு அதற்காக தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விட்டாய். இப்பொழுதோ அது பழகி 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 நம்ம எங்கே நிற்கிறோம்? எபேசு சபையை போல நிற்கிறோமா? ஆதி அன்பை விட்டா என்று நான் அந்த வசனத்தை தியானித்த போது ஆண்டவர் எடுத்த உடனே அங்க குற்றமே சொல்லல. அந்த சபையை பார்த்து முதல்ல என்ன சொல்றாரு சொல்லுங்களேன்? முதல்ல என்ன சொல்றாரு? அவருடைய நிறைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ ஆதி அன்பில் நன்றாய் இருந்தாய், நன்றாய் ஓடினாய், நன்றாய் செய்தாய் என்று சொல்லிவிட்டு தாம் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, என்ன உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு சொன்னார் அல்லவா, அப்படி போல அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அந்த சபையில் அன்பு கூர்ந்து ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை என்று எழுதியிருக்கிறபடி உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, வழிகளை நீ தாளந்தை பெற்றுக்கொண்டாய், ரட்சிக்கப்பட்ட புதிதில் இருந்த அந்த ஒரு உணர்வு, அந்த சென்சிட்டிவ் இப்பொழுது இருக்கிறதோ? நாம யாரை என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து வந்த மாதிரி நான் சொல்லலை, எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட புதிதில் நமக்கு இருந்த உணர்வு இப்பொழுது இருக்கிறதோ? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது, தேவன் எதை நம்மிடத்திலே கணக்கு கேட்பார்? திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனம், பரிச்சயமான வசனம். 56:8 வாசிங்கள். 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் எதை கணக்கு வைக்கிறார்? நம்முடைய நடைகள். நம்முடைய நடைகள் என்று சொல்லும்பொழுது நம்முடைய பிரயாசம்,
நமக்கு கொடுத்த காரியத்திலே நாம் அதை வைத்துக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறோமா, செயல்படாமல் இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் நமக்கென்று கொடுத்த தாளந்தை நாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறோமா? அதான் முதலாவது ஆண்டவர் கணக்கு வைக்க. இரண்டாவது இங்கே வாசித்தோம் 56, என் கண்ணீரை உம்முடைய துருத்திகளில் வையும். பொதுவாக நாம் வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு நேரம் இருக்கு நம்ம கண்ணுல? சில நிமிடங்கள் அப்படி இருக்கும். பிற்பாடு என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா ஒன்று காஞ்சி போயிடும், இல்லைன்னா நம்ம தொடச்சிடுவோம். ஆனால் இங்கே எழுதப்பட்டு, இது ஒரு உருவகமாக எழுதப்பட்டிருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், என் கண்ணீரை உடைய துருத்தியிலே கணக்கு வேணா அப்படியே துருத்தியில பிடிச்சி வைக்கிறது இல்லை. ஆண்டவர் அதை கண்டு அதை அசட்டை பண்ண மாட்டார். நம் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் அது என்ன பண்ணாது, வீணாய் போகாது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 126:5 வாசிங்கள். 126:5, 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர், கண்ணீரோடு, வெறும் விதைக்கலாமா? எப்படிதான் விதைக்கிறான்? கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடே அறுப்பான். கம்பீரத்தோடு அறுப்பான். கர்த்தருடைய சமூகத்திலே போய் நம்முடைய இருதயம் உடைக்க, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே வசனத்தை பார்த்தோம் அல்லவா, வரவல எக்காலம் தொனித்தது என்று சொல்லி. அப்போ துதியும் ஸ்தோத்திரத்தினாலே நம்முடைய இருதயம் இளகி நமக்கு உண்டான பாரத் நிமித்தம் அதை தேவ சமூகத்திலே கண்ணீராய் ஊற்றும் பொழுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். இன்றைக்கு சிரிக்கிறவர் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அழுவார்கள். இன்றைக்கு அழுகிறவர்கள் நாளைக்கு சிரிப்பார்கள். கர்த்தர் அதை நகைக்க பண்ணுவார். பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பவுல் ஒரு விசேஷித்த வரம் பெற்றவன், விசேஷ விதமாய் சந்திக்கப்பட்டவன். கலாத்தியர் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி டைரக்டாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக் கொண்டவன். அநேக சபைகளுக்கு நிருபங்களை எழுதினவன், உயர்ந்தவன், படிப்பிலே உயர்ந்தவன், எல்லாவற்றிலும் சிறந்தவன், ஆராய்ந்து பார்த்து எது பெஸ்டோ அதை செய்கிறவன். அப்படி எல்லா பிரிவிலேஜ் அவனுக்கு இருந்த போதும், ஆண்டவர் ஊழியத்திற்கென்று வந்தபோது அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் ரெட் கார்பெட் அல்ல. நாம் அறிந்திருக்கிறோம். ஊழியம் எங்க ஆரம்பிக்கப்பட்டது? கண்ணீரோடு. கண்ணீரோடு ஆரம்பிக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம். அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் நாம் கடப்போமோ நமக்கு முடியாது. அப்படி எங்க போனாலும் அடி, எங்க போனாலும் நிந்தனை, எங்க போனாலும் ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறது. ஒரு கட்டத்திலே பவுலே சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் என்னை அழைத்தவர் கைவிடவில்லை. அப்போ மனுஷருடைய சமூகத்திலே நாம் கண்ணீர் விடுகிறதை கண்ணீர் விட்டால் அவர்கள் சில நிமிடங்கள் நமக்காக பரிதபிப்பார்கள். அப்படித்தான் யோபுனுடைய நண்பர்கள் செய்தார்கள். 7 நாள் துக்கப்பட்டார்கள். பிற்பாடு யோபுவை குற்றப்படுத்தினதை நாம் வாசிக்க முடியும். ஆகினாலே நாம் கண்ணீர் வடிப்பது நல்லது. அதை ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். ஆனால் யாரிடத்தில் அதை வதிக்க வேண்டும் என்றால் மனுஷரிடத்தில் அல்ல. இது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக அவன் உணர்ந்து கொண்டான். என்ன உணர்ந்து கொண்டான்? குழியிலே தூக்கி போடும் போது என்ன பண்ணாவன்? கதறிப்பானா? கதறி இருக்க மாட்டானா? அது நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற குழினா ஓரளவுக்கு கிளீனா இருக்குன்னு வச்சுக்கலாம். எங்க தூக்கி போட்டாங்க? காட்டுல இருக்கிற ஒரு குழி எப்படி இருக்கும்? சருகுகள் இருக்கும், என்னென்னமோ இருந்திருக்கும். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் தூக்கி போடும்போது? அண்ணா வானா வானா, அத்தனை பேரையும் நோக்கி அவன் கெஞ்சினான், கண்ணீர் வடித்திருப்பான். அவன் கண்ணீர் எடுபட்டதோ? மனுஷரிடத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் எடுபடாது. கொஞ்ச நேரம் நமக்கு ஆறுதலாய் சொல்ல, மறுபடியும் 2வது விசா அவரிடத்தில் போய், இவர்களுக்கு இதே தான் வேலை, வருவது கண்ணீர், இதுதான் வேலை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை, குறிப்பாக ஆத்துமாக்களுக்காக வடிக்கிற கண்ணீர், ஊழியத்திற்காக வடிக்கிற கண்ணீர் தேவனுடைய கணக்கிலே விசேஷத்திலே வச்சிருப்பார். நமக்காக வடிக்கிற கண்ணீரையும் அவர் வைத்திருக்கிறார். என்றாலும் பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவன் என்ன சொன்ன? நான் கண்ணீரோடு உங்களுக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொன்னேன். ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிக்கும் பயந்திருக்கிறேன். கண்ணீர் வடிக்கிறான். நிருபம் எழுதும் போதும் கண்ணீர், புத்தி சொல்லும் போதும் கண்ணீர், ஊழியத்திலும் கண்ணீர். உடைய பாதை முழுவதும்
கண்ணீரேலாலே அவன் ஊழியத்தை முடிக்கிறதை பார். ஆனால் முடிக்கும் போது ஒன்றை சொல்லுகிறான், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம். அந்த நீதியின் கிரீடம் வருவதற்கு அவன் செலுத்தினது என்ன தெரியுமா? தெய்வ சமூகத கண்ணீர். அப்ப அந்த கண்ணீரை ஆண்டவர் அசட்டை பண்ண மாட்டார், அதிலே கணக்கிலே அவர் வைப்பார். கணக்கிலே வைக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள, நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு. இங்க 5 தாளத்தை வாங்கினவன் அந்த எஜமான் வந்து என்ன சொல்றான்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதுதான் தேவ ராஜ்யம். ஒருவேளை இந்த பூமியிலே கண்ணீரே தான் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் கண்ணீரே தான் எனக்கு உணவு என்று சொல்லுகிறீர்களோ? பவுலுடைய வாழ்க்கையின் அதே தான். ஆனால் முடிவில் அவன் கம்பீரமாய் சொல்லுகிறான், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்ப ஆண்டவர் எதை கணக்கு வைக்கிறார் என்றால் நம்முடைய கண்ணீரை கணக்கு வைக்கிறார். அன்றைக்கு அந்த குழியிலே போட்ட போது அவன் கண்ணீர் வெடித்தமான சகோதரர்கள் அவனை அசட்டை பண்ணினார்கள் அல்லவா? அன்றைக்கு அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான். அதை எப்படி வெளிப்படுத்துறான் தெரியுமா? ஆதியாகமம் 43:31 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், இதே சகோதரர்கள் அங்கே எகிப்துக்கு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணல, அவன் அழும்படி அவனுடைய இருதயம் உடைந்ததை பார்க்கிறோம். ஆகிலும் ஒரு அறைக்குள் போய் அவன் அழுது விட்டு முகலம் கழுவிட்டு திரும்பி வருவதை பார்க்க. ஏனென்றால் அவன் ஒன்றை புரிந்து கொள்ளான், என் கண்ணீர் மனுஷனுக்கு முன்பாக அல்ல, என் மனுஷனுக்கு முன்பாக நான் வடித்தால் அது அசட்டை பண்ணப்படும் என்று அவன் உணர்ந்து கொண்டான். நான் விசுவாசிக்கிறேன் முழு இதயத்தோடு. அவன் அந்த எகிப்துக்கு அதிபதியாக வந்தது என்னுடைய அந்த ஆதாரம் எதுவாக இருந்திருக்கும்? தேவனுடைய முன்குறித்தல் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வீணாக போத்திபார்னாலே பழி சுமத்தப்பட்ட போது ஜெயிலில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்களேன்? உங்களை ஒரு தப்பே செய்யாமல் உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டா டெய்லி எழுந்து சிரிச்சுக்கிட்டே வருவீங்களா? போன நிமிஷம் முதல், ஏன் ஆண்டவரே நான் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டின தவறா? எல்லாரும் செய்தது போல் நான் செய்திருந்தால் எனக்கு விடுதலை இருந்திருக்குமே, நீரும் என்னை கைவிட்டீரே, அப்படி நாம் கதறி இருப்போம் அல்லவா? ஆனால் யோசிப்பு ஆண்டவர் மேல் குற்றம் சொல்லாமல் அவன் தன்னுடைய காரியத்தை தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டிருப்பான். சிறைச்சாலையில் இருக்கும் நாள் வரைக்கும் கண்ணீரால் நனைத்திருப்பான். அதனுடைய பலன் ஒரு நாள் வந்தது. சங்கீதத்தில் என்ன வாசிக்கிற 104 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கண்ணீர் வீணாகவில்லை. ஒரு நாளிலே எகிப்தின் எல்லா ஜனங்களுக்கும் அவன் உத்தரவின்றி கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்று சொல்லத உயர் பதவியிலே தேவன் அவரை வைத்தார் என்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பது அவன் கண்ணீர். அப்போ தேவன் நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கு வைக்கிறார். முதலாவது நம்முடைய நடைகள், நம்முடைய கிரியைகளை கணக்கு வைக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை கணக்கு வைக்கிறார். இரண்டாவது, நம் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை அவர் கணக்கு வைக்கிறார். குறிப்பாக ஆத்துமகளுக்காகவும் சபைக்காகவும் சபையினுடைய காரியங்களுக்காகவும் வடிக்கிற கண்ணீர். இப்பொழுது நான் சில இடங்களுக்கு போகிறேன் அல்லவா, அந்த சபையினுடைய காரியத்தை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது. ஏனென்றால் அந்த ஆராதனை ஆரம்பித்தது முதல் முடிவு வரைக்கும் அதை நடத்துகிறவர் என்ன சிரிக்க வைக்கிறார் ஜனங்கள். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பதிலாக கர்த்தரை ஆராதிக்க வைக்கிற சிரிக்க வைக்கிறத நான் கண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வரும் கண்ணீரோடு தான் வந்தேன். ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை நினைந்தருளும். மூன்றாவதாக ஆண்டவர் எதை கணக்கு வைக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்கள், 21 அதிகாரம் 1 வாசிங்க 4 வசனம் வரை. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால், இங்கே பார்க்கிறோம், அக்கார்டிங் டு திஸ் வேர்ட்,
லூக் சாப்டர் 21 1-4. காணிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி நாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறோம்? அந்த இது பட்டணத்திலே அநேக ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக அவர்கள் காணிக்கை செலுத்தியிருக்கிறாம். அதெல்லாம் ஆண்டவர் இங்கே எழுதல. ஒன்றை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் போடுகிறது 2 காசா இருக்கலாம், நம்முடைய ஜீவனத்துக்கு அடுத்ததா இருக்கலாம். நாம் பொதுவாக நம்ம காணிக்கை போடும்போது நமக்கு என்ன வரும்னா, முதல்ல நமக்கு இருக்குதான்னு பார்ப்போம். அது தவிர்த்து மீதி போடலாம் அல்லது கர்த்தருக்கு செலுத்தலாம். இவளை பார்க்கிறோம். எதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைக்கிற அளவுக்கு இருக்கிற காரியம் எதுவென்றால், தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகள் எல்லாம் இந்த விதவை போட்டு விட்டதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 10:42. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல். அங்கே 2 காசு தான் போட்டாள். ஆனால் அவள் போட்டது விலையேறப்பட்டது. ஏனென்றால் அடுத்த வேலைக்கு இல்லை, தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகள் எல்லாம் அவள் போட்டுவிட்ட. எப்படி போட்டிருப்பார்? என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவள் வெட்கப்பட்டிருப்பாள் என்று நினைக்கிறீர்களோ? ஒரு நாளும் நான் விசுவாசிக்க அவள் நிரப்பப்பட்டிருப்பாள். அவள் கொடுத்ததற்கு அதிகம். ஏனென்றால் நான் அதை ருசித்தபடினால சொல்ல, கர்த்தருக்கு என்று நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் போட்டுவிட்டால் நாம் தரித்திரம் அடைவதில்லை. நாம் நினைக்கிறோம், ஐயோ நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன்? நான் இதை அனுபவித்து தான் சொல்ல, இதை செய்து விட்டு தான் நான் சொல்லுகிறேன். நான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொடுத்த பிறகுதான் என் கடனெல்லாம் நீங்கி போனதை நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு முன்பு நிறைய வச்சுட்டு ஆண்டவர் கொடுத்தும் பார்த்துட்டேன். எல்லாவற்றையும் நான் 1 இயரா நான் ஆண்டவரிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியத்தில் முன்னேறிபடிபடி கர்த்தர் எனக்கு கிருபை தான் கொடுத்து அது நிமித்தம் உண்டாகிற நமக்கு வர வேண்டிய சிலர்கள் ஏன் தடைபட்டிருக்கிறது என்றால், நீங்கள் இப்படி செய்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்ல. ஆண்டவருக்கு நீ கொடுத்து பார். எங்கெல்லாம் அடைபட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துல இருந்தும் நிச்சயமாக தேவன் அதை திருப்பி, எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே கொடுப்பார். ஏனென்றால் நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிற, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் என்ன பண்ணுவார்? திரும்ப அப்படி வச்சுக்க மாட்டார். அப்பாடா கொடு. மனுஷன் ஒரு வேலை கிடைச்சதை வச்சுக்குவான். ஆண்டவர் அப்படி நீ கொடுத்துட்டாலே அவரு கொஞ்சம் பரபரப்பாயிடுவார். ஏன்? எப்போ அதை நான் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கும்போது நாம கொடுத்த மாதிரி ₹1 கொடுத்த மாதிரி ₹1 கொடுக்க மாட்டார். The king's measure, ராஜாவினுடைய அளவின்படி அவர் அளந்து கொடுப்பார். ஆகினால் பிரியமானவர்களே, இதிலே நாம் பெருக வேண்டும். உங்களை கொள்ளையடிக்கும்படி நான் சொல்லவில்லை, நீங்கள் விருத்தி அடையும்படியாக நான் சொல்லுகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் செய்ததை தான் சொல்லுகிறேன். 1 வருஷம் இதற்காக நான் பிரயாசப்பட்டேன். இப்படி செய்து பார்த்துவிட்டு தேவன் என்னை எப்படி நடத்தினார் என்பதின் முடிவை கண்டுதான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு தகப்பன், உங்களுக்கு தாயோ தகப்பனோ இருக்கிறார், அவருக்கு மாதம் நம்ம 2000 கொடுக்குறோன்னு வச்சுக்கோம். அதுதான் தசம பாகம். 2000க்கு மேலே கொடுத்தா தாய் தகப்பன் வேணான்னு சொல்லுவாங்களா? 3000 ரூபா கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்களா? ஆனால் நல்ல தாய் எப்படி பண்ணுவா தெரியுமா? அவளுக்கு 2000 தான் கொடுக்குறேன், 3000 நீங்கள் கொடுத்தா அந்த 1000 எடுத்து வச்சிருவாங்க, திருப்பி அதை பிள்ளைக்கே தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நெருக்கு வரும்போது, ஒரு தாயின் அன்பு அப்படி இருக்குமானால், தேவனுக்கு கொடுத்து கர்த்தருக்கு கடன் கொடுத்து கர்த்தருக்கு கொடுத்து ஒருவனும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இதை ஆண்டவர் பார்க்கிறார், கணக்கு வைக்கிறார். 3 காரியம் அங்கே என்ன சொல்ற? 1 தாலந்து வாங்கினிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ வட்டி விகிதக்காரத்தில் கொடுக்க தவறியது என்ன? காசுக்காரர் வசத்தில், அதான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களே, அந்த பேங்க்ல போடாமல் போனது என்ன? ஏன் நீ புதைத்து வைத்தாய்? ஆண்டவர் அங்கே கணக்கு கேட்கிறதை பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:7 பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை கொள்ளையடிக்கும்படி நீங்க கொண்டு வந்து அப்படி அல்ல, நீங்கள் விருத்தி அடையும்படி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் 10% நம்ம கொடுக்குறோமா? காணிக்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்களேன்.
20% அல்லது 15% போட்டுட்டு அந்த மாசத்துல செக் பண்ணுங்க. நீங்க, நான் செக் பண்ணேன். கர்த்தர் என்னை தாழ்ச்சடை விடவில்லை. நான் கொடுத்ததை விட, புல்பிட்டிலிருந்து சொல்லுகிறேன், நான் கொடுத்ததை விட தேவன் 2 மடங்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது எனக்கு ஆண்டவர் காண்பித்தது ஒரே ஒரு சம்பவம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், போர் போடும்போது எங்கிருந்து தண்ணி வரும் நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்பிக்கையோட போரை போடுறோம். தண்ணி வர வைப்பது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. அது ராயப்பட்டாலிருந்து வரலாம், பல்லாவரத்திலிருந்து வரலாம், எங்கிருந்து வரலாம், அது கர்த்தர் பார்த்துக்கொள்ள. ஐயோ, நான் கொடுத்து விட்டால் எப்படி வரும்? வரும், எப்படியும் வரும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ருசித்து சொல்றேன். அப்போ இந்த காரியத்திலே நாம் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, 3 காரியம் இன்றைக்கு தியானித்தோம். சுருக்கமாக தியானித்தாலும் 3 காரியம். ஒன்று, நம் நடைகளை கர்த்தர் பார்க்க, அதாவது நம்முடைய பிரயாசத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை வைத்துக்கொண்டு தூங்கி செலவழிக்கிறோமோ, அல்லது இதெல்லாம் பரவாயில்ல என்று விட்டு விடுகிறோம். 2வது, நம்முடைய கண்ணீர், நம் வடிக்கிற கண்ணீர். இன்னும் வசனங்கள் உண்டு. ஆண்டவர் எப்படி ஜெபித்தார்? எபிரேயர்ல பார்க்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். அப்போ ஆண்டவர் நமக்கு மாதிரி அல்லவா? பலத்த பொதுவா தமிழ் பேசும் மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்கள் கண்ணீர் வடிக்க, பெண்கள் தான் கண்ணீர் வடிப்ப சொல்லுவாங்க. வேதம் நமக்கு அப்படி சொல்ல, தமிழர் சொல்லட்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நீங்கள் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரி வைத்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லு. அப்போ பலத்த தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் அது மறக்கப்படுவதில்லை. 3வதாக, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கை. நம் காணிக்கை கொடுக்க வேண்டும், கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அது எவ்வளவு கொடுக்க, அது உங்களை பொறுத்தது. ஆனால் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை பார்க்கிறார், கணக்கு கேட்பார். இவ்வளவு கொடுத்தனே மகனே, நீ எனக்கு கொடுத்தாயோ? நீ விருத்தி அடையும்படி எனக்கு கொடுத்தாயோ? 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களிலே கர்த்தர் நம்மை கணக்கு கேட்கிறவராக இருக்கிறபடினால, நம் ஆண்டவர் கொடுக்கிறவர் என்பது அந்த ஆங்கிள் மட்டும் நீங்க அவரை பார்த்துறாதீங்க. அவர் கணக்கு கேட்கிறவர் என்கிற ஆங்கிள் நாம் பார்க்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தியும் பயமும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நான் உண்மை இல்லவனாய் இருக்க வேண்டிய காரியம் நம் இருதயத்திற்குள்ளே காணப்படும். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. God bless you.